ஆக்சுவலா நம்ம என்னமோ மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்டோம். நெறைய பேர் சொல்லுவாங்க, "நீங்க இன்னும் நெறைய ரிசர்ச் பண்ணு, அது பண்ணு, நாலேட்ஜ் எல்லாம் வந்து சக்சஸ் குடுக்கவே குடுக்காது எனக்கு தெரிஞ்சு. எக்ஸைட்மென்ட் தான் சக்சஸ் குடுக்கும். எக்ஸைட்மென்ட். யாஹ்! ஓ நைஸ். ஸோ நாலேட்ஜ் வித்தவுட் எக்ஸைட்மென்ட் இஸ் a வேஸ்ட். நாலேட்ஜ் வித்தவுட் ஹார்ட் வொர்க் இஸ் வேஸ்ட். பட் ஹார்ட் வொர்க் ஏன் வரும்? நம்ம ஏதாவது சாதிக்கணுங்கிற ஒரு எக்ஸைட்மென்ட். ஸோ வித்தவுட் எக்ஸைட்மென்ட் நத்திங் கேன் பி சக்சஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாட்டு போடுறேன்னா, அந்த பாட்டு எந்த பாட்டு வேணா இருக்கலாம். ஒரு லவ் சாங்கா இருக்கலாம், டான்ஸ் சாங்கா இருக்கலாம், டிவோஷனல் சாங்கா இருக்கலாம், இல்ல ஒரு குத்துப்பாட்டா இருக்கலாம். ஆனா அந்த பாட்டு பாடும்போது ஒரு எக்ஸைட்மென்ட் வருதுல்ல உள்ளேருந்து. அந்த எக்ஸைட்மென்ட்க்கு காரணம் வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கிட் தான். அந்த கிட் தான் டிசைட் பண்றான் இந்த சாங் வந்து போய் சேருமா சேராதான்னு. நாட் தட் நம்ம ஒரு ஞானி ஆயிட்டோம்னு நெனைக்கிறதுக்கெல்லாம் அந்த ஞானிக்கு ஒண்ணுமே தெரியாது ஆக்சுவலா. அந்த ஞானிக்கு என்ன தெரியும்னா, இந்த மிக்ஸிங் கரெக்ட்டா இருக்கா? இந்த பேஸ் வந்து ஸ்பீக்கர்ல வந்து ஜார் ஆகுமா? ஜார் ஆகாதா? இல்ல இந்த 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 மெலோடிக்கு இந்த கார்ட் கரெக்ட்டா? இதுதான் தெரியுமே தவிர, இந்த சாங் வந்து மக்களுக்கு போய் சேருமாங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த கிட்டுக்கு தவிர. அதுல இருக்கிற துள்ளல் வந்து அந்த குழந்தைக்கு தான் தெரியும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா பிகாஸ் இப்போ இன்னசென்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த குழந்தைக்கு மட்டுமே இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி குவாலிட்டி வந்து இன்னசென்ஸ். விச் வி கீப் லூசிங் ஆஸ் வி கீப் குரோயிங் அப். ஸோ நம்மளுக்குள்ள தெரியாம அந்த குழந்தை மட்டும் நான் எல்லாருக்குமே சொல்றேன். உங்களுக்குள்ள தெரியாம உங்களுக்குள்ள ஒரு குழந்தை தாண்டவம் ஆடிட்டு இருக்குன்னா, அந்த குழந்தை அப்படியே இருக்கட்டும். அவன் தான் உங்கள லைஃப் லாங் காப்பாத்த போறான். பிரில்லியன்ட், பிரில்லியன்ட்.